இன்ஸ்டாகிராம் ஆப்ல டெலீட் பண்ண போஸ்ட்டை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதா டீட்டெயிலாக அந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ண போஸ்ட்டை ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகணும். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. போயிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசென்ட்லி டெலிட்டட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் ரீசெண்டாக டெலிட் பண்ண போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் டெலிட் பண்ணி 30 டேஸ்க்குள்ளே இருந்தால் தான் அந்த போஸ்ட் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். 30 டேஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிருக்கும். அது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் எந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டோர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடும். ரீஸ்டோர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா V1 ப்ரொஃபைல் அப்படின்னு கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரீஸ்டோர் ஆகி வந்திருக்கும். இப்போது இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் நம்ம டெலிட் பண்ண போஸ்ட்டை எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.